ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு எறா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் அது கூடவே ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக அது கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவைக்கு ஏற்ப குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா சுத்தமாக கழுவி வச்ச எறாவையும் அதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு 1 டம்ளர் போல் அதில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் சூப்பரான எறா தொக்கு ரெடி ஆகிடுங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.